இது சென்னையை ஒட்டி உள்ள அயப்பாக்கம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா போன ஆட்சியிலலாம் பார்த்திங்கன்னா முட்டி அளவு தண்ணி இருந்து ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஒரு இடத்துலையும் தண்ணி வந்து அவ்வளோ தேங்கி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள். இப்போ வந்து இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நமக்கு வந்து தேங்காமல் அதனோட முன்னெச்சரிக்கையாக எல்லாருமே வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த ஊர் அயப்பாக்கம் தான் கடந்த 20 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய சொந்த வீடு சொந்த ஊரே அயப்பாக்கம் தான். கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் 4.5 வருஷமாக தண்ணி தேங்காமல் மற்றபடி அயப்பாக்கம் ஊரில் கழிவுநீர் கால்வாய் எல்லாம் கட்டி மழைநீர் தேங்காதபடிக்கு நல்ல முறையில் ஆட்சியாளர்களும் சரி அரசு அலுவலர்களும் சரி நல்ல முறையில் வேலை செஞ்சு மழைநீர் தேங்காதபடிக்கு நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பாதிப்பும் இந்த அயப்பாக்கத்தில் இல்லாதபடிக்கு இந்த ஒரு 4.5 வருஷமாக நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்குது. இதோட முன்னாடி உள்ள ஆட்சியெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி எங்கே இருக்கோ அதெல்லாம் விட்டுருவாங்க, தண்ணி எங்கே இல்லையோ அங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதை வந்து சரியான முறையில் எங்களை வந்து இப்போ ஒரு இது பண்ணவே இல்லை அவங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் உண்மையிலே எங்கேயுமே இந்த மழைநீர் கால்வாயெல்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்குது, கட்டியிருக்காங்க. அந்த மழைநீர் கால்வாயில் தண்ணி போகிறனால எங்கேயுமே தண்ணி தேங்காமல் எல்லா இடமும் கிளியராக நல்லா இருக்குது. மக்கள் போக்குவரத்துக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் சுமூகமாக நல்லபடியாக போயிட்டு வராங்க. இந்த ஆட்சிக்கு ரொம்ப நன்றி. போன ஆட்சி காலத்தில் மழை பெஞ்சால் தண்ணி அப்படியே முட்டி அளவு நிற்கும், 10 நாள் 15 நாள் ஆகும் அது கிளியர் ஆகிறதுக்கு. இந்த ஆட்சி காலத்தில் கரெக்டாக கவுன்சிலரு அரசியல்வாதிங்க அந்த நகராட்சிக்காரங்க வந்து உடனே ரெடி பண்ணி கிளியர் பண்ணி இப்போ 1/2 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடுறாங்க. தண்ணியும் காவையில் போயிட்டு தான் இருக்குது. இப்போ தண்ணி நிற்கல, சுத்தமாக நிற்கல. அவங்கள விட இவங்க நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க தான், வேறு ஒன்றும் இல்லை. தண்ணி இப்போ சுத்தமாக நிற்கிறது கிடையாது. ஹவுசிங் போர்டில் ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாமே கிளியர் ஆகிடுது. மழை விட்டோன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் கிளியர் ஆகிடுது. மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி நிற்கும் இந்த ஏரியாவில்? ஃபஸ்ட்டு நிற்கும் போது தொட அளவு நிற்குங்க, தொட அளவு வந்துட்டுருக்கு. இப்போல்லாம் தண்ணி அவ்வளோ இல்லைங்க, முழங்கால அளவு கூட கிடையாதுங்க, போயிட்டு தான் இருக்குது எல்லா தண்ணியும் போய்ட்டு.